ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, குட்டி மினி விலாக் தான். கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்ல, கலசத்தில் வச்ச அரிசியை தான் வச்சு படைக்கணும். அதில் சக்கரை பொங்கல் செய்யலான்னு இருக்கேன். அம்மா வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க, விருத்தாச்சலம் கோயிலுக்கு. 9ஆம் திருநாள் பார்க்கறதுக்கு தம்பியும் அம்மாவும் போயிருக்காங்க. அப்புறம் நானும் அப்பாவும் இருக்கிறனால தோசையும் சட்னியும் செய்யலான்ட்டு இருக்கேன். தக்காளி தொக்கும் செய்யலான்னு இருக்கேன். அதுதான் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு வானல் வச்சுருக்கேன். வச்சுட்டு எண்ணெய் சீரகம் மட்டும் தான் செய்ய போகிறேன். அதுதான் 2 டைம் பாருங்க வச்சுட்டு சோம்பு ஃபஸ்ட்டு எடுத்தேன். அடுத்தது எது போடலான்னு டிசைட் பண்ணிவிட்டு அப்புறம் சீரகம் போட்டேன். நான் வந்து மிளகாத்தூள் போட்டு தான் செய்வேன். நல்லாயிருக்கும், இதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம், ஒரே பச்சை மிளகா போட்டுவேன். மிளகாத்தூள், வரமிளகாத்தூள், நான் வீட்டு மிளகாத்தூள், வரமிளகாத்தூள், பூண்டு நசுக்கி போடுவேன். அப்படி தான் செய்வேனே நான். அதுதான் அப்பா வந்து பாருங்கள், தக்காளி வந்து வீணாக போயிடுச்சா, அதை வச்சுருந்தேன்னா எதுக்கு ஏன் கீழே கொட்டுறன்ட்டு, குப்பையில் போடக்கூடாதுன்ட்டு மாட்டு போட்டால் சாப்பிட்றன்ட்டு போடுறது. சிங்க் இருக்குது, அதில் ஊற்றிடும் கீழே. தக்காளியை வந்து மாட்டு தொட்டியில் வச்சு ஊற்றிடுச்சு அப்பா. இந்த பாருங்க, அந்த கொழுவியை வந்து நான் வந்து துணியை எடுத்து துடைச்சிட்டு இருந்தேன். சரி, துடைச்சிட்டு பார்க்கறதுக்கு நல்லா இல்லையா, செட் ஆகலை நம்மளுக்கு. தூசியாக இருக்கணும், துணியை எடுத்து துடைச்சி செட் ஆகலை. அப்புறமா போய்ட்டு கழுவிட்டே வந்துட்டேன் நானே. அதுக்காட்டி இந்த சீரகம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் வெங்காயத்தை டக்குன்னு போட்டாச்சு. அப்புறமா தான் பூண்டு இடித்து போட்டேனே. சரி, ஒரு கிண்டி விட்டால் எண்ணெயில் இதாகும்ல, ஒரு சில இது பக்கத்தில் எங்கேயாவது போயிருக்கன்ட்டு கிண்டியை விட்டுட்டு அப்புறமா தான் பூண்டு நசுக்கிறேன். அப்படியே பூண்டு நசுக்கி போட்டுட்டு அப்புறம் தக்காளி சேர்த்துறேன். அதுக்கப்புறம் வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றுறேன். நான் வந்து எப்பயுமே 1க்கு 3 தான் வைப்பேன். நம்ம வீட்டு வயலில் அறுத்தது தான், போகிறதுக்கு குண்டு நெல் தான். அதனால தான் கொஞ்சம் பெருசாக இருந்தது. அதோட பச்சரிசி தான் வச்சேனே கலசத்துக்கு. அதில் தான் வந்து சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன். அதுக்கு தான் வச்சேன். 10 தட்டை குண்டானை மட்டும் கழுவிட்டு வச்சுருக்கேன். அதுக்காட்டி சரி பூண்டு நசுக்கி போடணுமேட்டு டைம் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளன்ட்டு பூண்டு நசுக்கி போட்டேன். அப்புறமா தான் போயிட்டு தண்ணி வந்து தண்ணி அளந்து சக்கரை பொங்கல் வச்சேன். அதுக்கப்புறமா தக்காளியும் ஆட் பண்ணிட்டேன். அதுதான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. நான் வீட்டில் அம்மா இருந்ததுன்னா அம்மா தான் சமைச்சிருவோம். சரி, அம்மா கோயிலுக்கு போயிருக்கிறதுனால நான் தான் சமைச்சேனே. அப்பாவுக்கு எனக்கு மட்டும் சமைச்சேன் நான். அது இல்லாத அப்புறம் படைக்கணுமா, சாமிக்கு மாலை போட்டு வந்தோமா, அதை வேறு படைக்கணுங்கிறனால சக்கரை பொங்கல் சரி செஞ்சுடுன்ட்டு தண்ணி அழுத்து 1க்கு ஒரு கொஞ்சமாக தான் வச்சேன். கையில் கொஞ்சம் அரிசி எடுத்துட்டேன். 3/4 டம்ளர் தான் அரிசி இருந்தது. அந்த டம்ளரால் அளந்துக்கிட்டேன். எனக்கு அளந்து தான் யூஸ் பண்ண தெரியும், அளவாலாம் யூஸ் பண்ண தெரியாது. அப்படி தான் நார்மலாக எதுவும் போடல. தண்ணி ஊற்றி வெறும் அரிசியை போட்டு வெல்லம் போட்டு நெய் போட்டு ஒரே ஏலக்காவும் போட்டேன். அதான் மற்றபடி முந்திரி இல்லை, அதனால் முந்திரி எனக்கு வாங்கிட்டு வரணும்னு நினைப்பில்லை. முந்திரியும் போடல. பச்சை பயிறு போடுவாங்க, பச்சை பயிரும் போடல. பச்சை பயிறு போடுவாங்க ஸ்டார்டிங்கே தண்ணி வைக்கவில்லை, அது உதவி. இல்லைன்னா கடல பயிறு போடுவாங்க. நான் எதுவும் போட மாட்டேன். அப்புறமா பக்கத்தில் வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் போட்டதெல்லாம் வதங்கிட்டு இருந்தது. அதுக்காட்டி அப்புறம் உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூளும் போட்டு வதக்கினேன். அப்புறம் போய் தோட்டத்துக்கு போயிட்டு தோட்டத்திலே கருவேப்பிலெல்லாம் இருக்குது. கருவேப்பிலை வாங்கிட்டு வர மாட்டேன் நான் எப்பயுமே. புதினா, கொத்தமல்லி மட்டும் தான் வாங்கிட்டு வரேன். வீட்டில் நான் 2-3 செடி இருக்குது. இந்த டைம் வந்து கீழே எல்லாமே உதிர்ந்து கீழே தான் கொட்டுலுது. அந்த இது தான் போட்டு போய் கருவேப்பிலை ஒரு தூள் தந்தை மட்டும் போய் எடுத்துட்டு போயிட்டு அடுப்பில் வதங்கிட்டு இருக்குள்ளே போயிட்டு வந்துட்டேன். இதுதான் ஒரு கிராமத்தில் ஒரு பெனிஃபிட்டே. நம்ம சமைச்சிட்டு இருக்குள்ளே ஏதாவது தேவைன்னா போய் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். போயிட்டு அதுமாரி போய் எடுத்துகிட்டு வந்து அப்புறமா தான் மிளகாத்தூள் போட்டோம். கொஞ்சம் மசித்த பிறகு போட்டால் தான் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடணும். அதுக்கப்புறம் பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். சரி, காரம் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்குன்ட்டு வரமிளகாத்தூளும் சேர்த்தேன். வீட்டு மிளகாத்தூள், அதுவும் இல்லாத வரமிளகாவும் சேர்த்தேன். அப்போ தான் நல்லாயிருக்குன்ட்டு. அப்புறம் பக்கத்துலேயும் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிது. சரி, அரிசியை போடலான்ட்டு அரிசியும் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்லா வதக்கணும். நல்லா இப்போ வர தக்காளியெல்லாம் நல்லா தான் இருக்குது. ரொம்ப மசியுது. சில டைமிங் ரொம்ப கல்லாட்டம் இருக்கும். தண்ணி ஆட் பண்ணி வேக வைக்கிற மாரி இருக்கும். இப்போ ஒரு மாதமாகவே 2 மாதமாகவே வாங்குகிறேன். தக்காளி நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சிச்சிங்களா, தண்ணி கொதிச்சோடனே இப்போ அரிசியை போடுறேன்.
நல்லா அப்புறம் வயல் அரிசிங்கிறனால கல் இருக்கும், கல் அரிச்சிட்டு க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருந்தேன், ஊற வச்சுருந்தேன். அதுதான் இப்போ எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை கொதிக்கிட்டு விட்டுருக்கேன். ஏலக்காய் போடல, ஏலக்காய் வந்து கொஞ்சம் வெல்லம் போட்ட பிறகு தான் சரி ஏலக்காய் போடலன்னு தோணுச்சு. அப்புறம் எங்கள் அக்காட்ட ஃபோன் போட்டு கேட்டால் அவங்கள்ட்டையும் முந்திரி பயிர் இல்லைன்ட்டாங்க. சரி அப்புறமா தான் தோணுச்சு ஏலக்காய் போடலின்ட்டு அப்புறமா ஏலக்காவும் அப்புறம் வெல்லம்லாம் போட்ட பிறகு தான் அரிசி வந்த பிறகு தான் போட்டேன். நல்லா இருந்தது, ஏலக்காய் போட்டோன்னே இன்னும் நல்லா வாசனையாக இருந்தது. அதான் வெல்லத்தை வந்து அப்படியே இடிச்சுக்கிட்டேன் நான். வெல்லம் வந்து அப்படியே குழிய வச்சு அப்படியே இடிச்சுக்கிட்டேன். அது வந்து நம்ம சூட்லேயே வந்து கரைஞ்சிடும். இப்படி தான் நான் செய்வேன். அம்மா நான் வந்து என்ன பார்த்துக்கிட்டே இருக்கேன்னா, சரி அரிசி இப்போ பொங்கி வருது தண்ணி, அதுதான் எந்த பக்கம் ஆல்ரெடி பொங்கிச்சு, அப்போ கவனிக்கல. சரி 2வது டைம் போகல, சரி எந்த பக்கம் தான் பொங்குதுன்னு நானும் பார்க்குறேன். அது நான் நினப்பு இல்லாமல் அந்த யோசனையில் தான் இருக்கிறேனே, நின்றுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்புறம் கரண்டி விட்டுட்டேன்னா சரி பொங்கி வரட்டுன்னு தானே நினச்சேன் அப்படின்ட்டு அப்புறம் நின்று பார்த்தேன். அப்புறம் சிம்மில் வச்சாலும் பொங்கிக்கிட்டே வராரு, பொங்கிக்கிட்டே தான் வந்தது. ஆனால் என்னென்னா ஒன்று, அது வந்து எந்த பக்கம் நெருப்பு அதிகமாக வருதோ அந்த பக்கம்தான் அதிகமாக பொங்கி வருது, அந்த பக்கம்தான். அதுதான் இதில் கண்டுபிடிச்சேனே நான். என்னடா எந்த பக்கம் பொங்குதுன்னு பார்த்தா எந்த பக்கம் ஃபயர் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் தான் பொங்குது. அப்புறமா வந்து கொத்தமல்லி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணேன் அந்த பக்கத்தில். அப்படியே ஆட் பண்ணிவிட்டு அப்பாவும் வந்துட்டாங்க. அப்பா வந்து எப்பவுமே 8 மணிக்கெலாம் சாப்பிட்றாங்க. ஆனால் அன்றைக்கி வந்து நான் 9 மணிக்கு தான், வயலுக்கு தான் போயிட்டு வந்தாங்க. அப்போ தான் டக்கு டக்குன்னு நான் ரெடி பண்ணேன். அப்புறமா தோசையை ஊற்றி அப்பாவுக்கு 2 தோசையை ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து படிச்சுட்டு தான் சக்கரை பொங்கல் படிச்சுட்டு தான் அப்புறம் நானும் தோசை ஊற்றி சாப்பிட்டு எல்லாமே ஒன்றா சாப்பிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் செஞ்சது. இதுவே வந்து நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் அம்மாவும் வந்து சாப்பிட்டாங்க, சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு ஸ்டைல் சாப்பாடு தான், நல்லாயிருக்கும். திக்காக வேணும்னா திக்காகவும் வச்சுக்கலாம். நான் தண்ணி ஆட் பண்ணல, அப்படியே வச்சுக்கிட்டேன். அது கொஞ்சமாக இருக்குன்னு பார்க்காதீங்க, அது எல்லாருமே சாப்பிட்லாம். காரம் இருக்குல்ல, அதனால வந்து எல்லாருமே ஆட் பண்ணி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும், போதுமான அளவு தான். நாங்கள் 3 பேர் தானே, அம்மாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டாங்க. அதான் அடுத்தது வந்து பாருங்கள், அந்த கரண்டியில் இருக்கிறது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு ஸ்பூன் எடுத்து வச்சு போட்டேன். அந்த வானில் இருக்கிறது நம்ம சாதத்தை போட்டு சாப்பிட்டுக்கலாம், அதையும் வேஸ்ட்டு பண்ணாமல். அப்படியே உடனே எடுத்து வச்சுட்டு போயிட்டு மாவு ஃப்ரிட்ஜில் இருந்தது, போய் முன்னாடியே எடுத்தாந்து வச்சுட்டேன், கீழே தான் எடுத்தாந்து வச்சுருக்கேன். அப்படியே தோசை ஊற்றி அப்பாவுக்கு கொடுத்துட்டேன். அப்படியே அந்த கட்டையையும் காய் கட் பண்ணல அந்த கட்டையும் அப்படியே வாஷ் பண்ணி மாட்டிட்டேன் அப்படியே சைடில். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பச்சரிசிங்கிறனால கீழே போய் அடியில் போய் உக்காந்துக்கும். அப்பப்போ நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும், ஒரு செகண்டு நம்ம பக்கத்துலேருந்து பச்சரிசி மட்டும் பக்கத்துலேருந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே உட்காந்து அடி பிடிச்சிடும். அதை மட்டும் சேஃபாக பார்த்துக்கணும் நம்ம எப்பயுமே. அதில் எப்பயுமே வந்து அது வந்து கீழே போயிடும், அந்த பச்சரிசி வந்து ஒட்டிக்கும் பாத்திரத்தில். அதுவும் அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா டக்குன்னு பிடிச்சிக்கும். அதனால் எப்பவுமே திக்காக அடிகனமாக இருக்கிற மாரி பாத்திரத்தை வச்சுங்க, பச்சரிசி யூஸ் பண்ண மட்டும். அதனால் நான் வந்து அடிக்கடி கிண்டி விட்டுட்டே தான் இருந்தேன், இடையில கிண்டி விட்டுட்டே இருந்தேன். அப்புறம் தட்டு டம்ளர்லாம் வந்து கொஞ்சம் இதாக இருந்ததுனால அதையும் கழுவி வச்சாச்சு. அதுதான் பக்கிலே எங்களுக்கு தண்ணி இருக்குது, அங்கேருந்து தோட்டத்துலேருந்து அப்படியே இங்கே தண்ணி வந்துடும். மோட்ரு மேலே ஏற்றி வச்சுருக்கோம், அதனால் வந்து பிரச்சனை இல்லை, தண்ணிலாம் தூக்கிட்டு வரணுன்ட்டு. ஒரு குடம் வீட்டுக்கு தண்ணி பிடிச்சிட்டு வந்தாலே போதும் எங்களுக்கு. காலையிலே அப்பா எங்களுக்காக பிடிச்சி வந்து வச்சுட்டு ஒரே ஒரு குடம் மட்டும். இப்போ வந்து வெல்லமும் நசுக்கி வச்சது சேர்த்துக்க போகிறேன், பவுடர் பண்ணது. அது வந்து பாருங்கள் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், ஆனால் கரைஞ்சிடும், சூட்லேயே வந்து மெல்ட் ஆகிடும் எல்லாமே. சர்க்கரை வந்து வெல்லம் வந்து மெல்ட் ஆகிடும், போட்டுட்டு சூடாக. அப்புறம் வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு கரையிற மட்டும் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம எங்கேயும் எட்டத்தை போகக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து நெய் தான் ஆட் பண்ணணும். அம்மா வந்து பால் போடுறாங்கள்ல அங்கே ஸ்டோரில், அங்கேயே வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த நெய் தான் 2 டப்பா வாங்கி வச்சுருந்தேன், பெருசு ஒன்று சின்னது ஒன்று. சென்னைக்கு தம்பிக்கு கொடுத்து அனுப்பலான்ட்டு, ஆனால் கொடுக்கல. தம்பி வைஃப் இங்கேயும் அங்கேயும் இருக்காங்க, அதனால் கொடுக்க வந்தாச்சு. அந்த நெய் தான் யூஸ் பண்ணுறோம், பாதி யூஸ் பண்ணிச்சு, கோயிலுக்கு யூஸ் பண்ணோம். அந்த நெய் தான் வந்து 2 ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன், ஆவின் நெய் தான் இது. நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும் இந்த நெய்.
நாங்கள் பால்கிட்ட அவங்கள்ட்ட சொல்லிட்டோன்னா அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க. அப்புறம் பால் காசு கொடுக்கக்குள்ளே கழிச்சிட்டு கொடுத்துருவாங்க. அதுதான் நம்ம வெல்லம் நிறையா சேர்த்து நெய் ஆட் பண்ணாலே போதும். அதுவே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், நல்லா தித்திப்பாக இருக்கும், செம்மையாக இருக்கும். முந்திரி போட்டால் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். இடையில ஏலக்காய் இதெல்லாம் போட்டதுமே நல்லா ஸ்வீட்டாக நல்லா இருந்தது. வெல்லம் மட்டும் அதிகமாக சேர்த்துக்கணும், நெய்யும் ஆட் பண்ணிக்கணும். அதுதான் சக்கரை பொங்கலுக்கு மெயின். சில பேர் வெல்லத்தை வந்து கரைச்சி இது பண்ணுவாங்க, சுடுதண்ணியில் போட்டு கரைச்சிட்டு வடிகட்டுவாங்க கல் இருக்குன்ட்டு. மேபி கிராமத்தில் மோஸ்ட்லி இதுமாரி பண்ண மாட்டாங்க. வேணால் நெக்ஸ்ட் டைம் பண்ணக்குள்ள அதுமாரி பண்ணி பார்க்கலான்னு தான் நினச்சேன். சரி அவசரம் டைம் ஆச்சா, எனக்கும் டைம் ஆச்சு, பசிச்சுது. காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டு பழக்கம் ஆனதுனால எனக்கும் பசிக்கிறதுனால இப்படியே ஆட் பண்ணிட்டேன். இன்னொரு நாள் வேணால் ட்ரை பண்ணி, இன்ன வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. சில பேர் அதுமாரி தான் செய்கிறாங்க, செல்லில் பார்த்தா அதுமாரி தான் செய்கிறாங்க. நாங்கள் வந்து இப்படி தான் அப்படியே நசுக்கி போட்டு பவுட்ரு பண்ணி மட்டும் போட்டுக்கிறது. இதை கரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணுறதெல்லாம் இல்லை. அதுவும் ஒரு நல்ல பழக்கம்தான். மண் இல்லாமல் இருக்கும்ல, மண்ணெல்லாம் வடிகட்டிட்டு தானே போடுறாங்க. அதுவும் நல்லா தான். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் இருக்குதா என்னன்ட்டு. அப்புறமா போயிட்டு தோட்டத்தில் போயிட்டு இலை பறிச்சிட்டு வந்துட்டு தீபாராதனை காட்டினேன். அது வந்து இதை ஆஃப் பண்ணிட்டேன்னுட்டு ஃபோனு அந்த டைமுக்கு. இப்போ மாலை போட்டதுலேருந்து சாமி கீழே வச்சு தான் நல்லா சாமிக்கு மண் விளக்குலாம் வச்சு விளக்கு போட்டுட்டு இருக்கேன். அதான் அப்புறம் நான் ஒண்டி தான். அப்புறம் அம்மாவும் தம்பியும் லேட்டாக தானே வந்தாங்க. சரி நம்ம படிச்சிட்டோன்ட்டு படிச்சிட்டேன். நானும் அப்பாவும் மட்டுமே படிச்சிட்டோம். இப்படி தான் அன்றைக்கி போச்சு. அப்புறம் அது சாமிக்கு படிச்சுட்டு அப்புறம் நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் சாமிக்கு வந்து தீபாராதனை கட்டிட்டு நீர் விளையாடிட்டு அப்புறம் போயிட்டு செடிக்கு போயிட்டு அந்த நீர் விளையாடின தண்ணியை ஊற்றிடுவோம். முன்னெல்லாம் வந்து கூரையில் ஊற்றுவாங்க, வீட்டு மேலே தான் ஊற்றுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் செய்கிறது அப்படி தான், நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் செய்வாங்க. இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னால் செடி இருக்கிறதுனால செடியில் ஊற்றிட்டு வந்துடுவோம். அதுதான். அப்புறமா வந்து 2 தோசை ஊற்றிக்கிட்டேன். 2 தோசை தான் சாப்பிடுவேன். தோசையும் சக்கரை பொங்கலும் சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்தது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமையா, அதனால் லீவுங்கிறதுனால டிவி பார்த்துக்கிட்டே நானும் சாப்பிட்டேன். டிவி பார்க்குறதுனாலே ரொம்ப சந்தோஷம்தான். டிவி பார்த்துக்கிட்டே தான் சாப்பிட்டேனே நான். நல்லாயிருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் அன்றைக்கி ஒரு நாள் தான் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறது. ஆனால் ரொம்ப கஷ்டந்தாங்க. குழந்தைங்கள எல்லாரையும் பார்த்துக்கிட்டு வேலைக்கு போயிட்டு வராங்களாம், ரொம்ப கஷ்டந்தாங்க. எனக்கு அம்மா ஹெல்ப் பண்ணுறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சில பேர் எல்லா வீட்டு வேலையும் பார்த்துட்டு வெளி வேலையும் பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு எனக்கு வந்து அப்பா அம்மா சப்போர்ட் இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பி. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. சில பேர் வீட்டு பிள்ளைகள அதை ஒன்றி பார்த்துட்டு இருக்காங்க. சில பேர் வீட்டு வேலையும் பார்த்துட்டு வெளி வேலையும் பார்த்துட்டு ஒர்க்குக்கும் போயிட்டு வர்றதுன்னா உண்மையுமே கஷ்டந்தாங்க. ஆனால் நான் வந்து ஜி தமிழில் ப்ரோக்ராம் ஓடிட்டு இருந்தது, அதுதாங்க பார்த்தேன். சின்ன பசங்களாம் நல்லா பாடுறதெல்லாம் இந்த வயசுலேயே ஒரு குழந்தைங்களுக்கும் எவ்வளோ கஷ்டம் இருக்குது. அது அப்புறம் நல்லா வாய்ஸ் இருக்குது. இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ பாடுறாங்க. அது பார்க்கணுன்னு ரொம்ப இதாக இருக்கும். ஒருத்தவங்களும் ஒரு கதை இருக்கும், ஒருத்தவங்களும் ஒரு இது. அவங்கள பார்க்கலாம் நம்மளுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். அதெல்லாம் பார்க்கலாம் சில டைமில் எமோஷ்னல் ஆகிடுவோம். நானே எங்கள் அப்பாலாம் வந்து சில இதெல்லாம் கேட்கக்குள்ளலாம் வச்சுங்களேன், கண்ணுலேருந்து எனக்கெல்லாம் தண்ணியே வந்துடும். அவ்வளோ அந்த அளவுக்கு எமோஷ்னல் ஆகிடுவேன். சில பேர் ஸ்டோரியெல்லாம் கேட்கக்குள்ள கஷ்டமாக தான் இருக்கும். எவ்வளவோ இருக்குது பாருங்கள்ல. அது எல்லாருக்கும் வாழ்க்கைன்னா ஒரு கஷ்டம் இல்லாமல் இருக்கவே இருக்காது எல்லாருக்கும். இப்படி தான் போச்சு எங்களுக்கு சண்டே. நீங்கள் சண்டேயில் எப்படி என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி போகும், நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குது எல்லாம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பிரதோஷம்னு தெரியவே இல்லை. அப்புறமா தான் வந்து 5 மணிக்கு என்னடா பாட்டு ஓடுதுன்ட்டு எங்கள் அக்கா பையன்கிட்ட கேட்டேன். இதுமாரி இப்போ பிரதோஷம்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் சரி காலையிலே குளிச்சுட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. அதுவும் சரியான கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. இப்போ தானே அன்றைக்கி வந்து சிவராத்திரிக்கு நிறைய கூட்டம். இந்த வாட்டி தான் எப்பயுமே கூட்டம் ஃபுல்லு இருந்தாங்க. அப்புறம் வந்து அபிஷேகம்லாம் பார்க்க முடில. ஆனால் வந்து தீபாராதனை கட்டுறதுக்குள்ளே வந்துட்டேன். அப்போ தான் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அபிஷேகம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு பூ இதெல்லாம் போட்டாங்க. கரெக்டாக வந்து அந்த பூ சாமிக்கு அர்ச்சனை பண்ணுவாங்கள்ல, அந்த பூ எல்லாருக்கும் காட்டினாங்க. அந்த டைமுக்கெலாம் கரெக்டாக வந்தாச்சு. எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தீபாராதனையும் காட்டினாங்க. சாமி எங்கேயும் சுற்றி வரல சாமியை, அதான் வீடியோ எடுக்கலை. அப்படியே அப்படியே நின்றுட்டேன். நந்திக்கிட்டே நின்று சாமியை கும்பிட்டுட்டு விளக்க போட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் உட்காந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி இப்படி தான் போச்சு எங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.